வாழ்க்கையில் முதலில் என்னிடத்தில் கேட்காமல் எனக்கு ஒரு தலைப்பு தந்து பேச வைத்த இந்த விழாக்குழுவினரை நான் பாராட்டுகிறேன், மனமகிழ்வு அடைகிறேன். எனக்கு இவர்கள் அளித்திருக்கக்கூடிய தலைப்பு வெறுப்பை வேறறு. மிக முக்கியமான நகர்வாக இந்த புத்தக கண்காட்சியில் இந்த தலைப்பில் என்னை பேசுவதற்காக இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் என் உள்ளுணர்வால் நான் புரிந்து கொள்கிறேன். உலகமெல்லாம் வெறுப்பை வேரூன்றி தன்னுடைய அரசியல், தன்னுடைய பொருளாதார ஆதாயத்தை தேடுவதற்காக மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பர்வீன் சுல்தானா வா, இந்த மக்களிடம் பேசு, வெறுப்பை வேறறுப்போம் என்று இவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பே மகத்தானதாக எனக்கு படுகிறது. வாழ்க்கை மிக மிக எளிமையானது, ஆனால் அதை புரிந்து கொள்வது என்பது சிக்கலானது. எவ்வளவு இயல்பானது அதுவோ அந்த அளவிற்கு அதை புரிந்து கொள்வதில் சிக்கலானதாக வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் இதுவரைக்கும் எல்லோரும் தந்துவிட்டு போயிருக்கக்கூடிய தரவுகள். ஒரு வயதான பெரியவர் ஒருவர் அல்லது ஒரு மூதாட்டி ஒருவர் ஒரு பிழையான காரியத்தை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் முன்னால் அப்படி ஒரு பெரியவர் ஒரு பிழையான காரியத்தை செய்தார். நான் அவரிடத்தில் போய் கேட்டேன், இவ்வளவு பெரியவராக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த வேலையை செய்யலாமா? அவர் திருப்பி கேட்டார், எதை வைத்து நீ என்னை பெரியவன் என்று சொல்கிறாய்? வயதை வைத்துத்தான் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இதற்கு முன் இந்த வயதில் நான் இருந்ததில்லை என்று சொன்னார். ஒவ்வொருவருக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றன. தான் பேசுவதிலும் எழுதுவதிலும் அதை எதிர்ப்பதிலும் அதை ஆதரிப்பதிலும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்டால் என்னை போல் உங்களைப் போல் பொது மனிதர்கள் தான். பொது மனிதர்கள் எப்பொழுது மனதளவிலே ஒரு தெளிவை கொண்டு செலுத்துவார்களோ அப்பொழுது இந்த உலகம் நிச்சயமாக அமைதி பூக்களை காணும். நான் என் பேச்சை இந்த உதாரணத்தில் இருந்து தொடங்குகிறேன். பகவத்கீதையில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, அதை மிக எளிமைப்படுத்தி ஒரு புத்தகத்தில் தந்திருந்தார்கள். நான் அதை வாசித்தேன், உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மனிதன் இறந்து போனான். இறந்து போன அந்த மனிதனை சந்திப்பதற்காக கடவுள் வந்தார். கடவுளின் கையிலே ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டான் இறந்தவன். கடவுள் சொன்னார், உனக்கானது என்று சொன்னார். உடனடியாக அந்த இறந்து போனவன் சொன்னான், என் உயிர் அதில் இருக்கிறதா என்று கேட்டான். அவர் சொன்னார், அது அந்த பெட்டியில் இல்லை, அது எனக்கானது, என்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது என்று சொன்னார். ஓ, அப்படி என்றால் எனக்கானது என்று உள்ளே இருப்பதாக சொன்னீர்களே, எனக்கானது என்றால் நான் கற்ற கல்வியா என்று கேட்டார். உடனே கடவுள் சொன்னார், இல்லை, அது இந்த உலகத்திற்கானது, நீ அங்கேயே அதை விட்டு விட்டாய். நான் சேர்த்த செல்வமா? இல்லை. என் மனைவி மக்களா? இல்லை. என் நட்பா? இல்லை. என் அனுபவங்களா? இல்லை. எது இந்த பெட்டியில் இருக்கிறது? உனக்கானது என்று நீங்கள் சொன்னீர்களே, எது இந்த பெட்டியில் இருக்கிறது என்று கேட்டவுடன் கடவுள் சொன்னார், நீ சொன்னது எல்லாம் இந்த உலகத்திடமிருந்து நீ பெற்றுக்கொண்டது. உனக்கானது என்று ஒன்று உண்டு, அதுதான் இந்த இயற்கை என்று நீ வைத்துக்கொள், இல்லை நான் என்று வைத்துக்கொள். உனக்கு என்று ஒதுக்கப்பட்ட உன் வாழ்நாளின் வினாடிகள் தான் இதற்குள் இருந்தன. இது தீர்ந்து விட்டது, அதனால் நீ என்னோடு இப்பொழுது புறப்பட வேண்டும் என்று சொன்னார். வாழ்க்கையில் நமக்கு என்று இருப்பது எது? இது கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? அவர் இறந்தவருக்கு முன்னால் வந்தாரா? பகவத்கீதை என்கின்ற நூல் இருந்ததா? இந்த விசாரணைக்கெல்லாம் போவதற்கு முன்னால் அது சொல்லும் விழுமியம் என்ன என்பதை மட்டும் நாம் வேரூன்றி பார்த்தோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் பல வெளிச்சங்கள் கிடைக்கும்.
அது சொல்கிறது, நீங்கள் சம்பாதிப்பவையெல்லாம் இந்த உலகத்திடம் இருந்து கிடைப்பது, உங்களுக்கு என்று இருப்பது இதோ இந்த வினாடி. நான் சொல்லுகிறேன், இந்த வினாடியினுடைய உன்னதத்தை இதோ இந்த வினாடியில் உங்களை உணரச் செய்கிறேன். பாருங்கள், இதோ என்னால் மறுபடியும் வாழ்க்கையில் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை, வினாடிகளை நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இந்த உலகத்திலேயே உன்னதமான நிமிடமாக நான் கருதுகிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடி நம்மை கடந்து போகின்ற பொழுதும் அந்த வினாடியில் நாம் முழுமையாக வாழ்கிறோமா? முழுமையாக வாழக்கூடிய மனிதனுடைய மனதிலே வெறுப்பு இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு பெரியவர், பாலரா வாயன் என்பது அவருடைய பெயர், லயோலா கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றிய பெருந்தகை. பேராசிரியர்களாகிய இருக்கக்கூடிய நாங்கள் புத்தாக்க பயிற்சிக்காக பல்கலைக்கழகத்திற்கு போயிருக்கிறோம். அந்த 15 நாள் புத்தாக்க பயிற்சியில் அவர் ஒரு நாள் எங்களுக்கு பாடம் எடுக்க வந்தார். நாங்கள் பேராசிரியராக பணியாற்றி 5 வருட அனுபவத்திற்கு பிறகு பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய வகுப்பறையில் எங்களுக்கு கிடைத்த விழுமியங்களை இதோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், இந்த உலகத்திலேயே எல்லா உணர்வுக்கும் மன்னிப்பு உண்டு, ஒரு உணர்வுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. இந்த உலகத்திலும் கிடையாது. மறுமையை நம்புகின்றவர்கள், இறந்த பிறகு வாழக்கூடிய வாழ்க்கையை நம்புகின்றவர்களுக்கும் அந்த மறுமையிலும் இன்பம் கிடையாது. அந்த ஒரு உணர்வுக்கு பெயர்தான் பொறாமை என்று சொன்னார். கேட்டு எங்களிடத்தில் சொன்னார், நீ பட்டிருக்கிறாயா என்று ஒவ்வொருவரிடத்தில் கேட்டார். பொறாமைப்படாதவர்கள் யார்? இப்பொழுது நான் கேட்பேன், நீங்கள் பொறாமைப்பட்டிருக்கிறீர்களா என்று. இல்லை, நான் பொறாமை வாழ்க்கையில் பட்டதே கிடையாது என்று ஒருவராவது கை தூக்குங்கள் பார்க்கலாம். அது ஒரு உணர்வுங்க. சில பேர் ரொம்ப பொறாமப்பட்டு நம்ம பக்கத்துல நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, துணி எறிகிற வாசனை வரும். அவ்வளோ எரிச்சல், நிக்கவே முடியாதுங்க. எங்க ஐயா சொல்லுவார், சுகி சிவம், இந்த பொறாமை வந்துச்சுன்னா முதல்ல உடம்புல காலியார இடமே முட்டி தானா. யாருக்காவது முட்டி வலி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பொறாம குணம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு ஒரு வாட்டி. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, அது உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனை அப்படி படுத்தி எடுத்துருமா. அடுத்து கிட்னி காலியாகும், அடுத்து ஹார்ட் அட்டாக் வருமா. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, நான் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறேனோ அவன் நல்லா தான் இருக்கிறான், நான் தான் கெட்டு போகிறேன். நான் கெடுவதற்கு அந்த உணர்வு எனக்கு வருகிறது என்றால் அதை இல்லாமல் செய்வது எப்படி? இது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க, பல பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதை இல்லாமல் செய்வது எப்படி? நானா விரும்புறது இல்லை, அது அப்படியா வருது, நான் என்ன பண்றது? அந்த உணர்வை எப்படி கண்ட்ரோல் பண்றது? பொறாமை என்பதுதான் எல்லா வெறுப்புகளுக்கும் அடிப்படையான மிக மிக முக்கியமான வேர். அந்த வேரை எப்படி அறுப்பது? அவர் சொன்னாரு, இந்த பொறாமை வந்துச்சுன்னா முதல்ல என்ன ஆகும்னா, முதல்ல சூடு வயிற்றுல தான் பிடிக்குமா, கப்புன்னு பிடிச்சிட்டு அது அப்படியே டர்ன் ஆகி முதுகு தண்டுக்கு போய் சரேல்னு காலில் இறங்குமா, கட்ட விரல்ல இருந்து மறுபடியும் மேலே ஏறுமா, முதுகு தண்டு வழியா பின்னால இந்த சகசிரஹாரத்துல நின்றுட்டு அதுக்கப்புறமா ஆக்ஞையில போய் உருட்டுமா. அதுக்கு பேர் தான் பொறாமைனார். எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் பொறாமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த பேராசிரியர் ஒரு விளக்கம் தந்தார். பொறாமை என்பதற்கான விளக்கம் அந்த பேராசிரியர் தந்ததற்கு பிறகு நான் இயற்கையின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் அந்த பொறாமை என்கின்ற உணர்வை கைவிட்டு விட்டேன். எனக்கு இப்பொழுது அந்த பொறாமை வருவதில்லை. ஆனா அது என்னன்னு தெரியணும்ல, அப்பதானே விட முடியும். என்னன்னு பாருங்க. ஏ ஒருத்தர் இருக்காரு, பி ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னது அப்படியே சொல்றேன், இவ்வளவு அழகா சொல்லல, சரியா? சுமாரா தான் சொன்னார். நான் தான் இவ்வளவு அழகா அலங்காரமா சொல்றேன். அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கீங்க. நான் சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும் தான். இப்படி சொல்லுவதற்கு ஆளில்லை என்பதற்காகத்தானே உன்னை கூப்பிடுகிறேன். ஏ என்று ஒருவன் இருக்கிறான், பி என்று ஒருவன் இருக்கிறான். 2 பேருமே நம்ம பாஷையில சொல்லணும்னா, நம்ம மொழியில சொல்லணும்னா பங்காளிங்க.
பங்காளினா தெரியல எவ்வளவு பாசமா இருப்பாங்க. உயிரை கொடுப்போம். தாயாதிகள் கிட்ட கூட சண்டை வர்றது இல்லைங்க. தாயாதிகள்னா அம்மா உறவு, அது பாசம். இது அப்பா உறவு, பங்காளிங்க. 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கும் நல்ல இடத்துல 2 அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் பொறாமப்பட்டுக்காத அளவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. இது என்ன கேடுன்னு தெரியல இந்த நாட்டுக்கு. எல்லா நாடுகளிலும் குழந்தைகள் பிறக்கின்றன. இந்திய வீடுகளில் தான் அவை ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கின்றன. ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வளர்த்து எடுத்தாங்க. இவர் ஒரு நல்ல ஸ்கூல்னா அவங்களும் ஒரு நல்ல ஸ்கூல், நல்லா வளர்த்து எடுத்து 2 பேருக்குமே நல்ல ஒரு டிகிரி எல்லாம் முடிச்சு, டீ கடையில் ஒருத்தர் சொன்னார், என் பிள்ளைய நான் IAS படிக்க வைக்க போறேன்னு. அதை பி கேட்டுட்டார். நேராக கொண்டு போய் அவரையும் IASக்கு போட்டார். 2 பேரும் படிக்குதுங்க IASக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுனாங்க 2 பேரும். பாலராயன் இப்படி தான் சொன்னார். 2 பேரும் ப்ரிலிமினரி எழுதுனாங்க. 2 பேரும் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நமக்கு முன்னால இருக்குது பேப்பர். நம்ம எல்லாருமே ஏ, ஓகேவா? பி கிடையாது, நம்ம எல்லாரும் ஏ. யாரது முதல்ல பார்ப்போம்? நம்மள தான் பார்ப்போம். அவ்வளோ நல்லவங்க கிடையாது. நம்ம பிஏ பார்க்குற அளவுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. முதல்ல நம்ம வேலையை தான் நம்ம பார்த்தோங்க. நம்ம புள்ள பேர் வரல, உடனே என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? பி பேர் வந்திருக்கான்னு பார்த்தோமா? பேர் வந்துருச்சுங்க. படிக்க வைக்கிறேன்னு சொன்னவன் நான், டீ கடையில் கேட்டவன் அவன். அவன் புள்ள வந்துருச்சுங்க. அப்ப என் வயிற்றுல பிடிக்கும் பாருங்க ஒரு நெருப்பு, அதுக்கு பேர் தான் பொறாமையானா இல்லையா? அப்படி பொறாம அந்த அந்த உணர்வு வருமா? அது தப்பு இல்லையா? என் பிள்ளை தாழ்ந்து போகுதே, இன்னொருவன் நன்றாக இருக்கின்ற பொழுது என் பிள்ளை இப்படி போய்விட்டதே என்று எண்ணுவதற்கு பெயர் பொறாமை இல்லையா? எது பொறாமை என்றால், இப்போ வாங்க, நான் உங்களெல்லாம் சொல்லலை, நானே சொல்றேன். பார்க்குறேன் என் பிள்ளை பேர் வரல, உடனே பி பக்கத்தை திருப்பி பார்க்குறேன், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா? நான் தாழ்ந்து போகிறேன், இன்னொருவன் உயர்ந்து கொண்டே போகிறானே என்று சொல்லுகின்ற பொழுது வருகின்ற உணர்வுக்கு பெயர் பொறாமை இல்லை. நான் தாழ்ந்து போனாலும் பரவாயில்லை, இன்னொருவன் தாழ்ந்து போனால் நாம் மகிழ்கிறோமே, அந்த மகிழ்ச்சிக்கு பெயர் தான் பொறாமை என்று சொன்னார். பெருமக்களே, இந்த மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையின் வேரை அறுக்கக்கூடிய வெந்நீர். அது இல்லாமல் நாம் நம்மை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை மதங்களும் பிறந்தன. மதங்களை விசாரிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வடிவமைப்பு. அதை அப்படியே விட்டுவிட்டு நம்முடைய வேலைகளை நாம் மனதிலே வேறறுப்பை செய்து கொண்டு, வெறுப்பை வேறறுப்பு செய்து கொண்டு பிரயாணப்பட வேண்டும். நான் நினைத்து பார்க்கிறேன், எல்லா வேதங்களும் என்ன சொல்கின்றன? பைபிளை வாசிக்கிறேன். கொரிந்தியர் 1:13 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அன்பு இருக்குல்ல, அன்பை பத்தி சொல்லுதுங்க. அன்புக்கு பொறாமை இல்லை என்று ஆரம்பிக்கிறது. அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று பேசுகிறது அந்த கொரிந்தியர் என்கின்ற அந்த அதிகாரம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் மனிதர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனதிலே இல்லாமல் போகக்கூடிய உணர்வுகளினுடைய பட்டியல் அதிகம். வள்ளுவன் சொன்னான், மனத்து கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அறமாகுல நிரப்பிற. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகச் சிறந்த அறம் எது என்றால் மனதிலே அழுக்கு இல்லாமல் இருப்பது. பாரதி அப்படித்தான் சொல்லுவான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்து. இந்த மனதை எப்படி போய் கழுவி எடுப்பது? முகமது நபி ஒரு வார்த்தை சொல்றாருங்க, நான் முஸ்லிமாக பிறந்ததில், முஸ்லிமாக வளர்த்தெடுக்கப்பட்டதில் மிக பெருமை கொள்ளக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது எங்களது மார்க்கம். பாரு என்ன செய்தி பாருங்க. நீ சமையல் செய்கிறாயா?
இப்படி யாராவது சொல்ல முடியுமா? மார்க்கங்கள் தான் சொல்ல முடியும். அதற்கு தான் அந்த அதிகாரம் தந்திருக்கிறார். நீ சமையல் செய்கிறாயா? நீ சமையல் செய்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வாசனை எந்த வீடு வரைக்கும் போகிறதோ அந்த வீட்டில் யாரேனும் பசித்து இருந்தால் அவர்களுக்கும் இந்த சோற்றிலே பங்கு உண்டு என்று பேசுகிறது இஸ்லாம். மிக ஆழமாக பார்த்தால் மனித நேயத்தை வடிவமைப்பதற்காகவும் முன்னெடுப்பதற்காகவும் எத்தனையோ கோடிக்கணக்கான விழுமியங்கள் நம் முன்னால் வந்து சேர்ந்திருக்கின்றன. மனிதர்கள் அடுத்த நிலைக்கு வளர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் எங்கேயோ சிக்கிக் கொள்கிறோம். நான் இப்படி சொல்கிறேன், வீட்டுக்கு போய் ஒரு சின்ன கணக்கு போடுங்க, பயந்துராதீங்க. ஒரு சின்ன கணக்கு போடுங்க. வருஷத்துக்கு எத்தனை நாள்யா? 300 கரெக்டா? ஒரு நாள் எப்பாவது குறையுதா? குறையும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்து இருக்குது. இந்த 365 நாள்ல ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வாழ்ந்தா இந்தியாவில் எவ்வளவு நாள்யா வாழ முடியும்? ஆரோக்கியமா வாழ்ந்தா 70ன்னு சொல்லிட்டாரு ஜீவானந்தம். 70 வயசு. ஒன்றும் செய்யாதீங்க, வீட்டில் போய் ஒரு கணக்கு போடுங்க. சிம்பிள் மேத்ஸ் தான். 365 × 70 எவ்வளோ வருஷம் தெரியுமா வரும்? எவ்வளோ நாட்கள் தெரியுமா வரும்? 24,000 நாள் வரும். 24,000 நாள் வாழ்ந்தாலே 70 வயசு ஆயிடும். 24,000 கையில பணம் இருந்தா எவ்வளவு சீக்கிரம் செலவாகுது? அதுல இப்போ இருக்குது இல்ல 30, 40, 35, 17, 18, 6, 7 கழிச்சிரு. நிறைய பேருக்கு மிச்சம் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 35, 40 வயசு கழிஞ்சவங்களுக்கு ஒரு 10,000 நாள் தான் இருக்கும். 10,000 நாள் தான் கழிஞ்சிருச்சே. அதை என்ன பண்றது? அதுலேயும் இந்த தூங்குறது, வேலை கிட்ட வேலையில நோய்வாய்ப்படுறது, டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிறது, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தேவையற்ற அரசியல் விவாதங்களில் ஈடுபடுவது, சண்டை போடுறது, நோயா படுக்கிறது, டிவி பார்க்கறது, அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறது. சொல்லிடுறேன், மறந்துடுவேன். அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒழிக்கணும்னா ஒன்னே ஒன்று தான், அதில் காட்டுற எந்த பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. அவ்வளோதான். வீட்டில் சண்டையே இல்லாமல் இருக்கணும்னா சீரியல் பார்க்க கூடாது. அவ்வளோதான். சிம்பிளான சில விஷயங்களை பண்ணிடுங்க. பாருங்க, 10,000 நாள் இதுல இதெல்லாம் கழிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஆளுக்கே கையில 2,000, 3,000 நாள் தான் இருக்கு. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இல்ல, நாள் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. இதற்குள் எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள்? குவாலிட்டி டைம், தரமான வினாடிகளை வாழ்வதற்கான அந்த நேரத்தை, அந்த வடிவமைப்பை செய்து கொள்வது. எனக்கு தெரிஞ்சு உறவுகளை சிதைத்து கொண்டு வாழ்கின்றவர்கள் தான் அதிகமே தவிர உறவுகளை ஆக்கப்பூர்வமாக வடிவெடுத்து போகின்றவர்கள் நம்மில மிக குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அம்மா காணும் பொங்கலுக்காக பேசுது டிவில, சன் டிவில. வெறுப்பாயிடுச்சுங்க எனக்கு. இன்றைக்கு காணும் பொங்கல், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, பெரியம்மா எல்லோரையும் போய் சந்தித்து விடுங்கள். எனக்கு ஒரே டவுட் தான், பெரியப்பா, சித்தி, மாமா, அத்தெல்லாம் டெய்லி பார்க்க வேண்டிய உறவாச்சே, இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் காணும் பொங்கல்லையா பார்க்கணும் அவங்களெல்லாம்? காணும் பொங்கலை யார் பார்க்க வேண்டும்? ஊர் கூடி முகம் பார்த்தே இராதவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு நம்முடைய சமூகத்தை முன்னெடுத்து போவதற்கான ஒரு வழிமுறை தானே காணும் பொங்கல். அதை போய் உறவுகளை பார்ப்பதற்காக, அப்பாங்க, அப்பாவிட பெரிய அப்பாங்க, சித்தப்பாங்க, மாமானா 2 அம்மாங்க, அத்தை, உங்களெல்லாம் பார்க்க வேணாமா? உறவுகளை இழந்து வருகிறோம் நாம். முஸ்லிம்களும் இந்துக்களும் யார் தெரியுமா? மாமா மச்சா உறவு என்பதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. இதை யாராலும் வேறறுத்து விட முடியாது. வெறுப்பை இங்கே வேரூன்றி செய்து விட முடியாது. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கின்றவர்கள் நாம். எங்க தாத்தா காலத்துல சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு மூவர். எங்க அம்மா காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர். என் காலத்துல நாம் இருவர் நமக்கு ஒருவர். என் புள்ள காலத்துல நாம் தான் இருவர், நமக்கு எதற்கு இன்னொருவர்?
உறவுகள் இல்லாமல் போகிறது. நான் ஒன்று சொல்றேன், ஒற்றை பிள்ளை பிறந்த வீட்டில் இருக்கிற சோகம் என்ன தெரியுமா? அது இன்னொரு ஒற்றை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அதுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியம்மா கிடையாது, யாரும் கிடையாது. உறவுகள் அற்று போய்கொண்டிருக்கின்ற பொழுது உறவுகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? அந்த மனதிலே இருக்கக்கூடிய வெறுப்பை வேறு இருக்க வேண்டாமா? அண்ணன் கூட நான் பேசவே இல்லை 12 வருஷமா சொல்றவரை என்ன செய்யலாம்? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெம்பு இருந்தால் தம்பி தங்கை கிடைப்பார்களே தவிர அக்கா அண்ணன் கிடைக்க மாட்டார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், யாரேனும் கோபமாக இருந்தால் போய் பேசி விடுங்கள். ஒரு போன் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, நல்லா இருக்கிறியா, சரி மற்றதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் பார்த்துக்க முடியல, வெளியில் வரையா ஒரு டீ குடிக்கிறதுக்கு, கூப்பிட்டு பேசிடுங்க. நம்முடைய உறவுகளிடத்தில் அந்த வினாடியில் நிகழக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அங்கே கடவுள் வாழ்கிறார். அந்த வெறுப்பு வேறறுக்கப்படுகின்ற பொழுதுதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு குடும்பம், அதில் கணவன் மனைவி பற்றி ஒரு செய்தி. 2 பேருமே 50 வருட தாம்பத்தியம். இது இளைஞர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 50 வருட தாம்பத்தியம். எல்லாருக்குமே மனைவியின் மீது எப்போ தெரியுமா காதல் வருது? above 60. வேற வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்துருது, நீ இல்லைன்னா என்னால் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. அதை இப்போ சொல்லு. ஏன் 30 வருஷத்துக்கு முன்னால் சொல்றது? இப்போ என்ன சொல்ற நீ? இப்போ சொல்லிக்கிறது. வயதானவர்கள் பாருங்க, மனைவியின் மீது அவ்வளவு கிராட்டிடியூடா இருப்பாங்க, அவ்வளவு நன்றி உணர்வு. கீழே படுத்து கிடக்கிற அம்மா, 75 வயசாச்சு, சாக போறான். கணவனை கூப்பிட்டு சொன்னா, ஐயா எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 50 வருஷம், என்னை நல்லபடியா வாழ வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஐயா, நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுமா. நான் கல்யாணம் பண்ணி வரும் பொழுது என் பாட்டி எனக்கு ஒரு பெட்டி கொடுத்தா, அந்த பெட்டியை கொண்டு வந்து மேலே வச்சு நான் சொன்னேன், இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, எப்போவுமே கேட்டால் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கேட்டதில்லை, அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதோ நீங்கள் பார்த்ததில்லை. அது இன்னைக்கு அந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை எடுங்க. அதை எடுத்து பார்த்தா திறந்து காட்டுறாங்க, 2 குட்டி பொம்மை, நூலால் செஞ்ச குட்டி பொம்மை 2, 1 லட்சம் ரூபாய் பணம். அதை பார்த்துட்டு, என்னம்மா இது? இல்லை, என் பாட்டி சொன்னா, எப்பவுமே வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உன் கணவனோடு விவாதம் செய்யாதே, நீயா நானான்னு பேசிக்காத, சத்தமா எந்த கோப சொற்களையும் பயன்படுத்தாதே, அந்த நேரத்தில் மௌனமாக இரு. அப்படி மௌனமாக இருக்கும்போது உனக்கு கோபம் வரும். நீ கோபம் வந்தால் என்ன செய், ஒரு பொம்மை செய்ய உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், குட்டியான பொம்மை தான், வேகமாக பின்னிடலாம், அதை பின்னிடு, உன்னுடைய கோபம் போயிடும்னு சொன்னான். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. 50 ஆண்டு தாம்பத்தியத்தில் 2 பொம்மைகள். அந்த 2 பொம்மைகளை வைத்துக்கொண்டு, எப்பா நீ 2 வாட்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா? இல்லைங்க, நிறைய பொம்மை செஞ்சேன், அதை வித்த பணம் தான் 1 லட்சம் ரூபாய். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் பொறுமை அவசியம், பொறாமை அவசியம் இல்லை, பொறுமை அவசியம். ஆனா என்னன்னா, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கப்படாது. புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, இடம் கொடுக்கிறதுங்கிறது வேற, ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, சகித்துக் கொள்வது என்பது வேறு. உறவுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 4ற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்கிறேன் உன்னை, ஏனென்றால் உன்னை நேசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இடமளிக்கிறேன், சகித்துக் கொள்கிறேன். இதை சொல்லுகின்ற அந்த நிலையில் தான் உறவுகள் பலப்படுகின்றன. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், மனம் உடைகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில், மனம் காயப்படுகின்ற பொழுது வாழ்க்கையில் மற்றவர்கள் மீது வன்முறை நிகழ்த்தப்படுகிறது. நாம் காயப்படாமல் இருக்கின்ற நிலையில்தான் மற்றவர்கள் காயப்படாமல், நம்மால் காயப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். என்னுடைய தந்தையார் மரணம் அடைந்து 4 மாதங்கள் நெருங்குகின்றன. எங்க அப்பா ரொம்ப பெரிய கவிஞர். ஒரு முறை என்னிடத்த ஒரு கவிதை சொன்னார், நான் மறக்கவே மாட்டேன் அந்த கவிதை. என் வினாடிகளை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய ரகசியத்தை உங்களிடத்தில் நான் கடத்துகிறேன். லேட்டா வர்றவங்களை வேடிக்கை பார்க்காம பேச்ச கேளு. அவர் சொன்னார், माजी ने तारीख के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம்?
வாழ்க்கை என்கின்ற கால பேரேடு சில ரகசியங்களை தக்க வைத்திருக்கிறதாம். அந்த ரகசியம் என்பது இதுதான். தமிழ்ல சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? வாழ்க்கை தன் பேரேட்டில் காலம் பற்றிய ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது. என்ன என்றால், வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. எவன் ஒருவன் வினாடிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வானோ அவன் யுகங்களை ஜெயிக்கிறான், தலைமுறைகளை ஜெயிக்கிறான். வினாடியில் தான் எல்லா பிரச்சனைகளும் நிகழ்கின்றன. மலை தடுக்கி யாரும் விழுவதில்லை தோழமைகளே, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறோம். அந்த சிறு கல் தடுக்காமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது எப்படி? ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா, ரொம்ப ஏமாற்றத்தோடு, மிக கலங்கிய மனதோடு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். நான் ஒன்று சொல்றேங்க, ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை. இந்த வினாடியில் நானும் நீங்களும் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு போதும். நானும் நீங்களும் இதோ இந்த வினாடியில் உயிரோடு இருக்கிறோம். இது போதாதா? நினைச்சு பாருங்க, இது போதாதா? நேற்று இந்த உலகத்தில் இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்லைங்க. இதோ இன்றைக்கு இருக்கக்கூடிய 5 லட்சம் பேர் நாளைக்கு இல்லை. அவர்களில் நாம் இல்லை என்பதுதான் நமக்கான மகிழ்ச்சிக்கான வினாடி. வாழ்க்கை போதுமானது வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு. அந்த வினாடிகளை சிறப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தன் உள்ள வந்து உட்கார்ந்தான். அந்த அம்மா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா கூட்டிட்டு போயிட்டு ஒரு வேலை பண்ணியிருக்கா. என் புத்தியில் உள்ளே நுழைந்த ஒரு விஷயம் இளைஞர்களுக்கு பிடிக்கும், அதனால் சொல்கிறேன். அந்த 4 அடுப்பு இருக்கும்ல, அவ வீட்டில் 4 அடுப்பு. 4 அடுப்புல என்ன பண்ணியிருக்கா, போய் ஒவ்வொரு அடுப்புலையும் ஒவ்வொரு பானையை வச்சாலாம். ஒவ்வொரு பானையை வச்சு பானையில தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிக்கும் பொழுது 3 பானையிலையும் ஒவ்வொரு பொருளை போட்டிருக்கா. ஒன்றுத்துல உருளைக்கிழங்கு போட்டா, ஒன்றுத்துல முட்டை போட்டா, ஒன்றுத்துல கொஞ்சம் காப்பி கொட்டை எல்லாம் அதை போட்டா. ஒரு 3-4 நிமிடம் கழித்து இறக்கி வச்சா. அது எடுத்து பரிமாறினா. உருளைக்கிழங்கு அவர் வெட்டி சாப்பிட ஆரம்பிக்கிற போது அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப மிருதுவாக இருந்தது. முட்டையினுடைய ஓட்டை உடைக்கின்ற பொழுது அது கெட்டிப்பட்டு இருந்தது. இது குடித்து பாருங்கள் என்றால், அது குடித்தால் அவ்வளவு அற்புதமான வாசனையோடு அந்த தண்ணீர் இருந்தது. அவள் சொன்னால், 3 பொருள்களும் பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்கின்ற பொழுது போடப்பட்டன. போடப்பட்ட பொழுது உருளைக்கிழங்கு உறுதியாக இருந்தது. அது தன் உறுதி தன்மையை இழந்து மிருதுவானது. முட்டை மிக மிக ஃப்ரெஜைலாக, மிக மிக மிருதுவாக இருந்தது. தண்ணீர் அதனை கெட்டிப்படுத்தியது. இந்த காஃபி பொடி இருக்கிறது, அந்த விதை இருக்கிறதே, அது தண்ணிலிருந்து சில விஷயங்களை தருவதன் மூலமாக அந்த தண்ணீரை மனமுள்ளதாக ஆக்கியது. வாழ்க்கை எல்லோருக்கும் சோதனையை தரும். நீங்கள் மிருதுவாகி போகிறீர்களா, அல்லது நீங்கள் கெட்டிப்பட்டு போக போகிறீர்களா, அல்லது நீங்கள் அந்த தண்ணீரின் இயல்பையே அழகாக மாற்ற போகிறீர்களா என்பது உங்களுடைய வாய்ப்பு தானே தவிர அது கொதிநிலையினுடைய வாய்ப்பு இல்லை என்பதனை அந்த கதை எனக்கு சொன்னது. யோசித்து பார்த்தால் வாய்ப்புகள் எல்லோருக்கும் வருகின்றன. ஆனால் எத்தனை பேர் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறோம்? சூழல் எல்லோருக்கும் தான் வாய்க்கிறது, யாருக்கு வாய்ப்பதில்லை. ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், அந்த ஒருத்தர் பேசினாரு, ரொம்ப பிரமாதமா பேசினார். நான் சொன்னேன், உண்மைதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரமாதமாக பேசக்கூடியவர்கள் இந்த தேசத்தில் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றால், யாரெல்லாம் கொதி நீரில் விழுந்து அந்த சூழலின் இயல்பை மாற்றுவதற்கு தன்னுடைய உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உலகம் தன்னுடைய வாய்ப்புகளை விரித்து தருகிறதே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. திறன் முக்கியம் இல்லை, திறனை பயன்படுத்தக்கூடிய செழுமை முக்கியம், அந்த உழைப்பு முக்கியம். மனதிலே மிக ஆழமான வருத்தங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களை வருத்தப்பட வைக்கிறார்கள். நான் இதை நிறைய யோசிச்சு பார்த்திருக்கேன். யோகா செஞ்சார் ஒருத்தர், தன்னுடைய குருநாதர் கிட்ட கேட்டார், நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேன். குரு சொன்னார், நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார். இவ்வளவுதான் ரகசியம். நாம் அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருப்போம். பாரதியார் அதுதான் சொல்லுகிறார். பாரதியாருடைய இந்த பாட்டை நான் எப்பவுமே சொல்லுவேன்.
பேச்சிற்கான நடுவிலே அதை சொல்லுவதற்கான சூழல் வரும் என்பதற்காகவே ஆரம்பத்தில் அதை நான் சொல்ல இல்லை. பாரதி மிக நுட்பமாக ஒரு பாட்டை எழுதுகிறான். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு தான், கொஞ்சம் பிரிச்சு பார்க்கறது இல்லைங்க. நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து வாசிக்கிறோம்ல, அதை பாடுகிறோம்ல, அதற்கான பொருளை ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கு ஏன் நின்று மரியாதை தர வேண்டும் என்பது நமக்கு புரியும். ரொம்ப ஆழமா யோசிங்கன்னா புரியும். ஆனா நிறைய பேருக்கு அதுக்கான அர்த்தம் தெரியுது. +2 வரைக்கும் படிக்கிறோம். +2 வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கே தெரியலைங்க. பல்கலைக்கழகத்தில் பாடமா வச்சிருக்காங்க, தப்பு தப்பா தான் எழுதுது. நான் என்ன சொல்றேன், அதை பத்தி கவலைப்படுங்க. பொருள் புரிந்து ஒன்றை வாசிப்பது, பொருள் புரிந்து ஒன்றை நிதானித்து கேட்பது. பாரதி இந்த பாட்டை சொல்றான் பாருங்க. இந்த பொருளை பிரிச்சு பாருங்களேன், எவ்வளவு பிரமாணமான வரிங்க. போதுங்க, நமக்கு சில சொற்கள் போதும் நாம் விழிப்புணர்வு பெறுவதற்கு. தேடி சோறு நிதம் தின்று, என்ன சொல் பாருங்க. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. ரொம்ப முக்கியமா இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பேசணும்னு. சோறு இல்லைங்க, தண்ணி கெட்டு போயிருக்கு, தோண்டி எடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம பூமிய. இதெல்லாம் பத்தி பேசுங்க. குழந்தைகளுடைய கல்வி பத்தி பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடும் பொழுது நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு சொல்ல வச்சான்ல பெற்றோர்கள், அதை பத்தி பேசுங்க. மீன், யானை, குதிரை, மாடு எல்லாம் இயல்பிலே வேறு வேறான உயிர்கள். அதை ஒரே மரத்துல ஏறணும்ன்ற கம்பல் பண்ற கல்வி முறையை காரி துப்புவது போல் பேசுங்கள். அதுதான் நம்முடைய இன்றைய தேவை, தவிர மற்றவர்களுடைய புறம் பேசிக்கொண்டு திரிவது அல்ல. அதை பற்றி பேசுவதற்கான களம் வருகின்ற பொழுது நின்று பேசுறான் பாருங்க பாரதி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. என்ன சூடுங்க அந்த வார்த்தைகளில். நாம் அந்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து பொருள் புரிந்து வாசிக்கின்ற பொழுதுதான் நாம் எவ்வளவு உன்னதமான பின்புலம் படைத்தவர்கள் என்று நமக்கு புரிந்து போகும். மனதிலே அழுக்கு இல்லாமல் இருத்தல், மனதை காயப்படுத்திக் கொள்ளாமல் இருத்தல் என்பது கலை. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது கஷ்டம்தான் ஐயா. இந்த ஆண்களுக்கு அது ஒரு எதிர்பார்ப்பு. வீட்டில் வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது? அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. முடியாது. ஆனால் சூழலை எதுவாக இருந்தாலும் அந்த சூழலை புரிந்து கொள்வதெல்லாம் நான் இதை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் யூடியூபில் கேட்டிருக்கலாம். நினைவுபடுத்தலுக்காக சொல்லுகிறேன். எனக்கு மத குருமார்களை பிடிக்கும். இப்பொழுது இருக்கின்றவர்களை விட முன்னால் இருந்த தலைமுறையும் அதற்கு முன்னால் மூத்த முன்னோர்களுமாக இருந்த மத குருமார்களை இன்னும் பிடிக்கும். அவர்கள் சொன்ன அந்த சித்தாந்தங்களின் மீது எனக்கு நிரம்ப விருப்பம் உண்டு. அதிலே ஒருவன் புத்தன். புத்தனை நாம் வாசிக்கின்ற பொழுதுதான் புத்தன் எவ்வளவு பெரிய குரு என்பது நமக்கு விளங்கி போகிறது. நான் ஒரு செய்தியை இதோ இப்ப சொல்லிட்டு போறேங்க. மனதிலே நீங்கள் வேர் அறுக்க வேண்டும் வெறுப்பை என்றால் இதோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. ஏற்கனவே தெரிந்திருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது சொன்னார், இப்படி உட்கார்ந்துருக்க ஒருத்தன் ஓடி வரான். ஹே, இங்க புத்தன் யார்? புத்தன் யார்? இங்க புத்தன் புத்தன் யார் அப்படின்னு தேடி வரான். எல்லாரும் கூட இருந்து அமைதியா அவனை பார்க்கறாங்க. கீழே நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் தான் புத்தன் அப்படின்னாரு புத்தன். வந்தவனுக்கு ஏதோ கோவம், அவன் காரி துப்பிட்டாங்க புத்தன் மீது. நம்மளை இப்படி செஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி எப்படியெல்லாம் கேட்போம், என்னென்ன செய்யறோம். இப்ப பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு சின்ன துன்பம் கொடுத்து விட்டால் அதற்கு மிகையான 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 துன்பங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் மத்தியில் புத்தன் சொன்னான், வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன அப்படின்னா,
வந்தவன் அப்படி நிக்கிறான் பாருங்க, மறுபடியும் துப்புறத்துக்கு போனான். அப்ப கூட இருந்த ஆனந்தன் எந்திரிச்சு அவனை அடிப்பதற்காக எழுந்திருக்கின்ற பொழுது புத்தன் சொன்னான், இதுதான் நமக்கான செய்தி. புத்தன் சொன்னான், ஆனந்தா உட்கார். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியவில்லை. உனக்கு நான் யார் என்று தெரியும், உட்கார். அவனுக்கு நான் ஏதோ சொல்லிவிட்டேன், அந்த கருத்தின் மீது தான் கோபமே தவிர என் மீது இல்லை. இந்த தெளிவு புத்தனுக்கு இருந்தது. மிக முக்கியமானது என்றால் துப்பியவனுக்கும் அந்த ஞானம் வந்து சேர்ந்தது. வந்து சேர்ந்தவுடன் அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஓஷோ எழுதுகிறார், புத்தனை சந்தித்தான். அவன் புத்தனுடைய வார்த்தைகளை கேட்டான். அவனால் இரவெல்லாம் தூங்க முடியவில்லை. தூங்க முடியாமல் தவித்து தவித்து புரண்டான். ஓஷோ எழுதுகிறார், புத்தனை சந்தித்தவன் எப்படி தூங்க முடியும்? தூங்க முடியாமல் காலையில் எழுந்து எப்பொழுது விடியும்னு நினைச்சிட்டு ஓடி வந்தானா. ஓடி வந்து புத்தன் காலில் விழுந்து அழுகிறான். புத்தன் சொன்ன இரண்டாவது அறிவுரை, நான் உண்மையா சொல்றேங்க, இதை முழுக்க மனசுல உள்வாங்கிட்டீங்கன்னா புன்னகை காயாதுங்க முகத்துல, அப்படியே இருக்கும். நம் வாழ்க்கை அப்படியே சந்திப்பான். அவன் சொல்றான், புத்தன் சொன்னான், ஆனந்தா நேற்று கூட அவன் ஏதோ சொல்ல வந்தான், மொழி துணை புரியவில்லை, துப்பிவிட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல துடிக்கிறான், சொல்ல வார்த்தைகள் இல்லை, மொழி துணை புரியவில்லை, அதனால் அழுகிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராவது வன்முறையில் ஈடுபட்டாலோ அழுது புரண்டாலோ பாவம் அவர்களுக்கு மொழி துணை புரியவில்லை என்பதனை புரிந்து கொள். அவ்வளவுதான். அழுது கொண்டு இருந்தவன் எழுந்து நின்று ஒரு வார்த்தை கேட்டான். நமக்கான மூன்றாவது டேக்அவே மெசேஜ். அவன் சொன்னான், என்னை மன்னிப்பாயா புத்தா, என்னை மன்னிப்பாயா புத்தா என்றவுடன் புத்தன் சொன்ன பதில் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே கம்பெனியில் நல்லா வேலை செய்யலாம், ஒரே குடும்பத்தில் நிரந்தரமாக வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த கருத்துக்கள் நமக்கு புரியணும். அவன் சொன்ன முதல் கருத்தும் இரண்டாவது கருத்தும் நமக்கு புரியணும். மூன்றாவது கருத்து புரிந்து போனால் நம் குடும்பங்களில் புரிந்து போனவன் ஞானியாக இருப்பான். அவனால் குடும்பம் பலப்பெறும், சமூகம் பலப்பெறும். சொன்னான் பாருங்க, புத்தன் சொன்னான், என்ன சொல்ல விரும்புகிறாய்? என்னை மன்னிப்பாயா புத்தா? புத்தன் என்ன செய்திருக்க வேண்டும்? புத்தன் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். புத்தன் சொன்னான், என்னால் உன்னை மன்னிக்க முடியாது. அவன் கேட்டான், ஏன்? புத்தன் சொன்ன பதில் நாம் எல்லோரும் மனதிலே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய பதில். புத்தன் சொன்னான், நீ துப்பியது நேற்று. 24 மணி நேரம் கழிந்து விட்டது. நேற்று உட்கார்ந்த புத்தன் இன்றைக்கு இல்லை. இது புதிய மனிதனாக நான் உட்கார்ந்திருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை ஆறு, நீ துப்பிய நீர் கடலில் கரைந்து விட்டது. இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பது புதிய நீர், இதுவும் கடந்து போகும் என்று சொன்னார். இந்த வினாடிகளை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமப்பதில்லை. 12 வருஷத்துக்கு முன்னால நீ என்ன சொன்ன தெரியுமா? 12 வருஷம் ஆயிடுச்சு. சில பேர் உளருவாங்க தெரியுமா? நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், நீ தான் செத்துருவியே, நீ எப்படி முடிப்ப? நான் செத்தாலும் உன் வாசப்படியை மிதிக்க மாட்டேன், இது எப்படி இருக்கு? கோபத்தில் பேசுவது, கோபத்தில் வினையாற்றுவது, கோபத்தில் யாரேனும் ஒன்று செய்து விட்டால் அதை தூக்கி சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வீணடிப்பது என்கின்ற நிலையிலிருந்து நாம் மாறுபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் சூழ்கிறது. மன்னிக்கக்கூடிய பாங்கு. நான் இப்படி சொல்றேங்க, மிக முக்கியமான ஒரு நுட்பமான இடத்திற்கு இந்த பேச்சு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மனதிலே வெறுப்பு என்கின்ற வேரை அறுக்க வேண்டும் என்றால் நமக்குள் நாம் சில சுய ஆன்ம பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். ஆன்மங்கிற வார்த்தையை விட்டுடுங்க, சுய பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனைகளை செய்து கொள்ளாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? யாராவது தப்பு செஞ்சிட்டா நமக்கு முன்னால உடனே நம்ம ஜட்ஜ் ஆயிரும் தெரியுமா? அதே தப்பு நாம செஞ்சா வக்கீல் ஆயிரும். என்ன ஆர்குமெண்ட்?
அப்பா ஃபீஸ் கொடுத்தாலும் நமக்காக ஒரு வழக்காடு இப்படி வழக்காட மாட்டான், அப்படி வழக்காடுவோம். ஆனா அதுவே அடுத்தவன் செஞ்சா உடனே ஜட்ஜ்மெண்ட். இதுக்காக தான் இப்படி ஆயிடுச்சு. நான் சொல்லவா, வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக இருத்தல் என்றால் என்னன்னு சொல்லி தந்துடுறேன். தேவையில்லாத குப்பைகளை சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை இதோ இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் பேசிட்டு போயிடும், கூர்ந்து கவனிச்சிருங்க. நீங்க ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தவளை ஒன்று இருந்துச்சான், தண்ணியில விழுந்துருச்சு. அந்த தண்ணி பாத்திரத்துக்கு கீழே நெருப்பு இருக்கு. தண்ணி கொதிக்க 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 அந்த தவளை ஒரு கட்டத்துக்கு மேல செத்துருச்சு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தவளையை கொன்றது எது? எதுங்க? ஆடியன்ஸ் யாராவது பதில் சொன்னீங்கன்னா ஒரு புக்கு பரிசு ஈஸ்வரன் ஐயா தருவார். சரியான பதில் சொல்லணும். அது தவளை, அது தெரியும்ல. யாரு அடுப்பு வச்சவனா? என்னையா முயற்சியா? ஆமா, குதிக்காம போயிடுச்சு. அதான் ஐயா தன்னம்பிக்கை இன்மையா? சரி, இந்த இந்த ஆன்சர்லாம் தப்பு. இப்போதாங்க எனக்கு தெரிஞ்சது, காலையில தான். நானும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் மெத்தனா இருக்கும் இதுக்கு. துள்ளி குதிக்க தெரியும் தானே, துள்ளி குடிச்சு வந்திருக்கலாம்ல, ஏன் வரல? என்ன அந்த தன்மை என்ன? அந்த தவளை எப்பவுமே பாருங்களேன், ஜட்ஜாவாதீங்க, கொஞ்சம் வக்கீலா இருந்து வாதாடி பாருங்க. அந்த தவளை நீங்க தான் நினைச்சுக்கோங்களேன். நீங்க நான் ஏன் செத்தேன்னு தெரியுமா? அது சோகமா இல்லைங்க, அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். அது அல்ல உண்மை. இங்க பாருங்க, அந்த அந்த எனக்கு வந்த அந்த தகவல் எவ்வளவு ஆழமான விசாரணை முன்வைக்குது பாருங்க. என்ன நடக்குமா, தண்ணி சூடாயிட்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையில அந்த தண்ணியினுடைய அந்த நிலை இருக்குல்ல, அந்த நிலையை அந்த தவளை ஜெயித்து விடலாம் என்று நினைக்குமா. என்ன செய்யுமா, அதுக்கு தன்னுடைய உடம்புல இருந்து எனர்ஜியை வெளியில எடுக்குமா. வெளியில எடுத்து அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி, இது ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, சூட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நரம்புகளை எல்லாம் வடிவமைக்குமாம். என்ன என்றால், தவளைக்கு மட்டும்தான் அந்த வெப்பநிலைக்கு ஏற்றது போல் தன்னுடைய உடலின் நரம்புகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அது என்ன செய்யும், இந்த எனர்ஜியை இந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி அது விட்டுக்கிட்டே இருக்குமா, தப்பிக்கிறதுக்காக. அந்த தப்பிக்கிறதுக்கான அந்த முயற்சியில எகிரி வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் பாயிண்ட் வரும்ல, அந்த பிரஷர் பாயிண்ட்ல எகிரி வெளியில போறதுக்கான எனர்ஜி இல்லாம இருக்குமாங்க. நம்ம எல்லாருக்குமான மெசேஜ் என்ன தெரியுமா? அது பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், சமாளித்துக் கொள்ளலாம் சமாளித்துக் கொள்ளலாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று செய்து 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 ஒரு பிரஷர் பாயிண்ட் வரும்பொழுது, சமாளிக்கவே முடியாதபடிக்காக இருக்கின்ற சூழல் வருகின்ற பொழுது நாம் தோற்று விழுகிறோம். எங்க தெரியுமா எகிரணும்? ரொம்ப ஓவரா கான்பிடன்ஸ் இல்லாம, இது எனக்கு உதவாத ஒரு நடவடிக்கை, இந்த நடவடிக்கை இனி நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று புத்தியாக ஒரு ஸ்பாட்ல முடிவெடுத்து அது துள்ளி குதிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கோங்க, வாழ்ந்திருக்கும். நாம் எல்லோரும் சிக்கிக் கொள்ளுகின்ற இடம். அப்படி துன்பப்பட்டு 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 இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சி எப்படிங்க வரும்? கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது என்று சொல்வேன் நான். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. வெளியிலிருந்து உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய ஆனந்த நிலையை ஒவ்வொரு மனித மனமும் இழந்து நிற்கிறது. ஆனந்தமாக இருத்தல். இப்ப எல்லாருமே எப்பவுமே பர்வீன் சுல்தானா பேச வர்றேன்னா கடைசி 10 நிமிஷத்துக்கு முன்னால ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு போ. இப்ப நீங்க எல்லாருமே ஒரு காரியம் செய்யுங்க. உங்க மைண்ட்ல, புத்திக்குள்ள ஒரு கேமரா இருக்குங்க, அதை ஆன் பண்ணுங்க. இந்த கையில இருக்கிற கேமராவை ஆஃப் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கொள்ளிக்கட்டைங்க இது. குடும்பத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டா குடும்ப நிம்மதியா இருக்கும். தனி மனிதன் கிட்ட இந்த பறிக்கப்பட்டானா அவன் ஒழுக்கம் ஒழுங்கா இருக்கும். இது இன்னைக்கு அவ்வளவு கேடு கெட்டு இருக்கு. இது
இதை நான் கையில் வச்சிருக்கிறது இது என்னுடைய ஆஃபீஸ். இதுல இருந்தா நான் என்னுடைய எல்லா வேலைகளையும் செய்கிறேன். இது என் அலுவலகம். அலுவலகமாக பயன்படுத்தப்பட வேண்டியது வேறு. பல நேரங்களில் இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன் சொன்ன ஒருத்தன். அது தகவல் தொடர்புக்கு தானே தவிர உட்கார்ந்து உரையாற்றுவதற்கு அல்ல. ஒரு சின்ன தகவல் தொடர்புக்கு தான். ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க, உங்க மனசுல இருக்க அந்த கேமரா. பல நேரங்களில் ஒரு ஜெனரேஷனுக்குள்ள இப்ப 70-75 வயசுல இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மிஸ் பண்ண ஒரு விஷயம், இந்த ஜெனரேஷன் மிஸ் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா பிள்ளைகளா, தோழமைகளை? என்ன தெரியுமா? இமேஜினேஷன். இவங்களுக்கு இருந்த இமேஜினேஷன் நமக்கு இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? எவனோ ஒருத்தன் இமேஜின்ல படம் காட்டி விட்டுறான், அதை பார்த்தே பழக்கப்பட்டுட்டோம்னா நமக்கு எங்க இருக்கும் இமேஜினேஷன்? அதனால் தான் புத்தகத்தை வாங்குங்கள். புத்தகத்தை வாங்கி படிக்கின்ற பொழுது உங்களுக்குள் ஒரு கற்பனை படம் ஓடும் தெரியுமா? அது உங்களுடைய புத்தியை பலமாக்கும். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கின்ற பாடத்தை நடத்திவிட்டு, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை நடத்திவிட்டு, ஜெயகாந்தனுடைய பாடத்தை நடத்திவிட்டு பீம் சிங் எடுத்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் போட்டு காட்டினேன். அது என் பாடத்திட்டம். அந்த அனுபவத்தை சொல்ற, முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வகுப்பில் 26 பிள்ளைகள், 12 பேர் வெளியேறிட்டான். அந்த படத்தை பார்க்கலீங்க, வெளியேறிட்டான். நான் திரும்பி அடுத்த நாள் தான் வந்தான் கிளாஸ்க்கு. படம் பார்த்தியாப்பா? நான் பார்க்கல மேடம். ஏன்பான்னு. அவ என் கங்கா இல்லை மேடம்ன்றான். அந்த லக்ஷ்மி மேடம் நடிப்பாங்க அதுல. அந்த லக்ஷ்மி மேடத்தை பீம் சிங் தான் தன்னுடைய கங்காவாக எடுத்திருக்கிறாரே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவனுடைய கங்கா அது கிடையாது. நான் இதை நேரம் ஞான ராஜசேகரன் கிட்ட போய் நான் சொன்னேன், சார் மோகமுள் படிச்சிருக்கேன் சார். ஜானகிராமனுடைய மோகமுல்லை படித்துவிட்டு கும்பகோணத்தில் எந்த வீட்டிலே யமுனா இருப்பாள் என்று நான் அலைந்திருக்கிறேன். உங்க படத்துல ஒரு யமுனாவை காட்டினீங்க, அவ என் யமுனா இல்லை சார்னு சொன்னேன். என் யமுனா வேறு. நமக்கான காட்சிகள், நமக்கான பாத்திர படைப்புகள் என்பவை வேறு. அந்த வேறான அந்த காட்சிகள் தான் மனதை வளமாக்கும். யாரோ ஒருவருடைய காட்சிகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் நாம். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த டிவியை ஷட் டவுன் பண்ணிட்டு, இந்த கொள்ளிக்கட்டையை ஷட் டவுன் பண்ணிட்டு புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுங்க. புத்தகங்களை வாசிப்பு. ஒருவன் சொன்னான், நான் இந்த கேமரா விஷயத்துக்கு வரேன். ஒருத்தன் சொன்னான், தஞ்சாவூர்ல பேசிட்டு இருக்கேங்க, இதே மாதிரி இங்கெல்லாம் இருந்தது அந்த ஹோர்டிங். இப்படி படிச்சுட்டேன் நான். அங்க தக்வான்னு படிக்கிறேன்ல, இங்க படிச்சுட்டேன். ஒரு பொன்மொழி எழுது போட்டிருந்தான் பாருங்க, திகில்னு இருந்துச்சு. பேசிட்டு இருக்கும்போது படிச்சுட்டேன். புத்தக விற்பனையாளர்களுக்கு கொஞ்சம் பகீர்னு இருக்கும் இந்த செய்தி, ஆனால் எழுத்தாளர்களுக்கு அற்புதமா இருக்கும். பாருங்க, நீ இதுவரைக்கும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. எவ்வளவு அநியாயமான வாக்கியங்க. உள்ள போய் காசு கொடுத்து தானே வாங்குறோம். அது சொல்லுது, அந்த வாக்கியம் சொல்லுது, இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. நான் 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், பர்வீன் யாருக்கும் எந்த புத்தகத்தையும் கடன் மட்டும் கொடுத்துறாது. ஏன்பா? என்னிடத்தில் இருக்கின்ற புத்தகம் எல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். ரொம்ப அநியாயங்க. இந்த புக்கை மட்டும் காசு கொடுத்து தாங்க வாங்கணும். நான் காசு கொடுத்து வாங்குற ஆளு. என்கிட்ட சொல்றான் அந்த பெரிய மனுஷன், அந்த பேரறிஞர் என்னிடத்தில் பேசுகிறார், நீ இதுவரைக்கும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. 2வது வரியிலேயே அவர் என்னை ஜெயித்தார். சொன்னார், நீ வாங்கியது எல்லாம் அந்த புத்தகத்தின் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனைகளை எப்படி காசு கொடுத்து வாங்குவது? சிந்தனைகளை வாங்கிவிட முடியுமா? இதோ நான் இவ்வளவு நேரம் வந்திருக்கிறேன், இவர்கள் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஃப்ளைட் டிக்கெட் என்பது என் நேரத்திற்கு தானே தவிர என் புத்திக்கு எந்த ஒரு கொம்பனாலும் காசு கொடுத்து விட முடியாது. சிந்தனைகளுக்கு காசு இல்லை. காசை வைத்துவிட்டு சிந்தனையை வாங்கிவிட முடியாது. சிந்தனை வளப்பெற வேண்டும் என்றால் உள்ளே கற்பனை திறன் வளர வேண்டும். Knowledge is nothing before imagination. Imagination is more than knowledge. ஐன்ஸ்டீன் சொன்ன கூற்று இது. கற்பனை திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். இங்க கோயம்புத்தூர்ல நான் கல்யாண மாலை ப்ரோக்ராம்ங்க முடிச்சிட்டு
நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த புத்தக கண்காட்சி நடத்துறவங்க என்னத்துக்காக இந்த மாதிரி பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க? என்ன நோக்கம் இருக்குங்க? புத்தகம் தானே வாங்க வந்தீங்க. இதுக்கு ஏதாவது கட்டணம் உண்டா? பேச்சுக்கு ஏதேனும் கட்டணம் உண்டா? உள்ள போறதுக்கு ஒரு கட்டணம் உண்டு, அவ்வளவுதான். பேச்சு கேட்பதற்கு எந்த கட்டணமும்? என்னத்துக்காக இந்த இந்த கூட்டங்கள் எல்லாம்? என்ன மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது உங்களுக்கு எவ்வளவு தலைவலி தெரியுமா? எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அவங்க இருந்து வரணுங்க புறப்பட்டு. ஆனாலும் ஏன் அழைக்கிறார்கள் என்றால், யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும். அது எந்த புத்தகத்திற்குள்ளோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு சொல் அந்த புத்தகத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் இந்த சிந்தனையாளர்களின் வார்த்தைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு நோக்கம் தானே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. அந்த சொல் தேடி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவர்கள் பேச்சை கேட்கலாம். நான் சிறிய பெண் தான். என்னை போல் ஆர்ப்பாட்டமாக பேச மாட்டார்கள் சில பேர், ஆனால் ஆழமாக பேசுவார்கள். ஆர்ப்பாட்டமாக மிக மிக அலங்காரமாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு பயிற்சி அடைந்த நாம் அமைதியாக பேசக்கூடிய சிந்தனையாளர்களின் பேச்சை கேட்பதிலிருந்து ஒரு தலைமுறையை வஞ்சித்து இருக்கிறோம். சாதாரணமா இப்படி கடந்து போயிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. சின்ன பிள்ளை சொல்லி கொடுக்குங்க, சொல்லு அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க. என்ன பெரிய சொல் தெரியுமா அது? ஏன்னு கேட்டேன் நான் அந்த பையனை. அந்த பையன் சொன்னான், தப்பு செஞ்சேன், அடி வாங்கத்தான் வேணும், ஆனா கோமா இருக்கும்போது அடிக்கும் போது கூடுதலா அடி விழுது. தப்புக்கு மட்டும் தானே அடி, தப்புக்கு மட்டும் அடி. கோமா இருக்கும்போது அடிக்கும் போது பலமா விழுது. அது இல்லை என் தப்புக்கான தண்டனை. நீ குற்றவாளி ஆயிடுற. தண்டிக்கின்றவனாக மட்டுமே இருந்து கொள், கண்டிக்கின்ற தகப்பனாக மட்டுமே இருந்து கொள், குற்றவாளியாக மாற அவசியம் கிடையாது என்று அந்த குழந்தை சொல்கிறது. எத்தனையோ சொற்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நான் அப்படி வெளியில கிளம்புறேன். திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு ஆள், இந்த ஊருக்காரன் தான், மெட்ராஸ்ல இருக்கிறாராம். இருந்தாலும் இந்த ஊருக்காரர் தான். ஆர்ப்பாட்டமெல்லாம் பேச தெரியாதுங்க அந்த ஆளுக்கு. ஆனா என் குரு என்ன என்ன விஷயம் சொன்னார் தெரியுமா? யாரெல்லாம் நல்ல சொற்களை சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் குருமார்கள் தானே. ரொம்ப அழகா அவர் ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அவர் ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு அவர் அரசியல் அறம் பேசுறாரு, நான் கல்வி அறம் பேசுறேன். பேசி முடிச்சாச்சு, டிவிலையும் அது வந்தாச்சு. 2 பேரும் இறங்கி வேக வேகமா போறோம். 9:30 மணி ஆச்சு. உங்களுக்கு தெரியும் சேரன் 10:20. போய் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு ஓடணும். வேக வேகமா போறோம். நான் ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக எடுத்துட்டு ஸ்டேஷன் வரதுக்காக வந்து வண்டியில் உட்காந்துட்டேன். அவரும் வந்து உட்காந்துட்டாரு. இதோ வண்டி போய் நிற்குது, மகிழ்ந்து போய் நிற்குது. நாங்கள் இதோ தொடர் வண்டியில் ஏற போகிறோம். 2 பேர் இங்கே சாப்பாடு, நல்ல மனுஷங்க, சாப்பாடு கொடுத்தாங்க கையில். நாங்கள் அந்த இட்லியை வாங்கிட்டு இப்படி நடக்கிறேன். கொஞ்சம் நினச்சி பாருங்க, இங்கிருந்து அந்த அந்த 3வது 4வது ஹோர்டிங் இருக்கிற அளவுக்கு தாங்க தொடர் வண்டி. இப்படி போனால் தொடர் வண்டியில் ஏறிடலாம். அந்த கேப்ல அந்த ஆள் சொன்னாங்க ஒரு விஷயம். அமுதசுரபியின் ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் அழகாகவும் அன்பாகவும் மட்டுமே பேச தெரிந்த ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. பேசுகின்ற பொழுதெல்லாம் ஏதேனும் ஒரு செய்தியை மக்கள் நன்மைக்காக பேசிட்டு போவார். ஆனா ரொம்ப அலங்காரமாலாம் பேச மாட்டார், ஹாஸ்யமா பேசுவார். அப்படி போனார். 2 விஷயம் சொன்னார். 2 விஷயத்த சொல்றதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. ஒரு விஷயத்த சொல்றேன். கேமரா ஆன் பண்ணுங்க. இல்லை இல்லை, அந்த முதல் விஷயத்தையும் சொல்லிட்டு அதை சொல்கிறேன். இப்போ சொல்லாமல் போனேன்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். இதை சொல்லி இருக்கலாமே, அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துடுவேன். நான் சொல்லிடுறேன். அவருக்கு வேலை கிடைஞ்சி அவர் வீட்டுக்கு போகும்பொழுது, பெற்றோர்களுக்கு வேலை கிடைச்சி அவர் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டில் அவங்க அப்பா வந்து கோமா உட்காந்துருந்துருக்கார். கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டாருங்க. அவர் கிடக்கு சொல்லிட்டாரு. இந்த ஜோல்னா பையாட்டிக்கு ஏன் என்கிட்ட சொன்னாருன்னு தெரியல, சொல்லணும்னு தோணி இருக்கு, சொல்லிட்டார். விதை நிலமாக இருந்தது உள்ளம் வாங்கி கொண்டேன். எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்ந்தது, அது உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அவர் சொன்னார், நான் போய் லெட்டர் போட்டு போயிருந்தேன்ப்பா. அப்பா இருந்தார், பேசவே இல்லை, என்கிட்ட கோமா உட்காந்துருந்தார். அம்மா சொன்னாங்க, தம்பி உள்ளவா, ஒரு காஃபி சாப்பிட்டு போய் அந்த திட்டு வாங்கிக்கோ, அப்பா ஏதோ கடுப்பா இருக்கிறார். காஃபி குடிச்சிட்டு போய், அப்பா உனக்கு அவ்வளோ திமிராடா, அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவ்வளோ திமிராடா, என்னப்பா பண்ண, வேலை கிடைச்சிருச்சு, லெட்டர் போட்ட, என்னப்பா தப்பு அதில், உனக்கு இன்லேண்ட் லெட்டர் கேட்குதோ,
போஸ்ட் கார்டில் போட்டிருக்கலாம்ல. எனக்கு வேலை கிடைத்து விட்டது, உங்களை சந்திக்க வருகிறேன் என்று சொன்னதற்கு போஸ்ட் கார்டு வேண்டாமா? அவ்வளோ பெரிய இன்லான் லெட்டர் வேணுமா? அதில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் யாரோ ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை எழுதுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது, நீ அதை வீணடித்து விட்டாயேன்னு திட்டினாராம். ஆடம்பரத்தை தவிர்க்க சொல்லுகின்ற மனம் எளிமையை குழந்தைகளின் வாழ்க்கையில் விதைக்கிறது. எளிமையாக வாழ்தல் என்றால் என்ன? இன்றைக்கு ஒரு விஷயத்தை, இதற்காக நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். பெற்றோர்களே, இன்றிலிருந்து உங்கள் மகனோ மகளோ வீட்டிலே திருமணமாகாமல் உங்களுடைய பார்வையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனதிலே வெறுப்பு என்கின்ற அந்த புதர் மண்டாமல் இருக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். இதோ இன்றைக்கு இதோ மணி 8:25 தாண்டி இருக்கிறது. 9 மணியிலிருந்து ஒரு விட்டமினை உங்கள் குழந்தைக்கு இப்போ போன உடனே தர ஆரம்பிங்க. அந்த விட்டமினுக்கு பெயர் விட்டமின் என். விட்டமின் எம் தருகிறோம், விட்டமின் என் தருவதில்லை. விட்டமின் எம் என்பது மணி, விட்டமின் என் என்பது நோ. எது கேட்டாலும் கிடையாது, நோ. 75 விழுக்காடு கிடையாது, 25 விழுக்காடு தள்ளி போட்டு வாங்கித்தாங்க. எதை கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது குழந்தைகள் மனநோயாளிகளாகத்தான் வளர்கிறார்கள் என்று ஆய்வு சொல்லுகிறது. பெற்றோர்களே, குழந்தைக்கு நோ சொல்ல பழகுங்கள். எல்லா விஷயங்களையும் வாங்கி தந்து விட வேண்டும் என்று யோசிக்காதீர்கள். 78,000 இது கொடுத்துட்டு, காசு கொடுத்துட்டு இந்த போனை எடுத்துட்டு போய் 3 வருஷத்துக்கு முன்னால உட்கார்றேன். என் பையன் கேட்கறான், 2 வார்த்தை சொன்ன, 10வது படிக்கிறாங்க. அவன் சூடேறிடுச்சு எனக்கு அவன் சொன்னது. இந்த பசங்க கிட்ட இந்த வார்த்தைகள் இருக்கு. வேணா சின்ன பிள்ளைங்க கோச்சிங்கன்னா கோச்சிக்கோ. Why not? So what? Why not? So what? இந்த 78,000 போனை வச்சுக்கிட்டு எனக்கு காட்டுறான். அந்த பையன் சொல்றான், மா for me, எனக்கானா 78,000 ரூபாடானே. So what? அவன் so what? உனக்கான்னு கேட்டேன். Why not? வெக்கமான சூடு சொரண கொடுக்கணுங்க பிள்ளைக்கு. 78,000 பொருளை நான் படிக்கின்ற பொழுதே அனுபவிக்கலாம் என்று சொல்லக்கூடிய குழந்தை இந்த சமூகத்தை சுரண்டுமா இல்லையா? எளிமையை குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். அந்த குழந்தைகள் தான் வளர்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு அட்சய பாத்திரமாக இருக்கும். ஒரு டீச்சரா இருந்து சொல்லி தரேன், கோச்சிக்காதீங்க. டீச்சர்ஸ் யாராவது இருந்தா, ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் பிரின்சிபல்ஸ், 100% அட்டெண்டன்ஸ்லாம் தயவு செய்து வேணாம். குழந்தைக்கு காது குத்து கூட்டி போங்க, சாவுக்கு கூட்டிட்டு போங்க, சடங்குகளுக்கு கூட்டிட்டு போங்க, கல்யாண வீடுகளுக்கு கூட்டிட்டு போங்க, ஊர் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போங்க. அது சொல்லி தருகின்ற விழுமியங்கள் இல்லாமல் 100 மார்க் வாங்கிட்டு ஒன்னும் செய்ய போறது இல்லை. ஒரு டீச்சரா சொல்றேன், வாழ்க்கையை குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். அந்த குழந்தைகளுடைய மனம் விரிந்து போகட்டும். இப்போதான் கேமராக்கு வேலை. கேமரா ஆன் பண்ணுங்க. 2வது மேட்டர் வந்துருச்சு. எனக்கும் நேரம் நிறைவாகிறது. ஒருத்தி தலைவிரி கோலமா உட்கார்ந்துருக்கா. யார் அவ? ஒரு பாத்திரம், ஒரு கதாபாத்திரம், நாம் படித்த பாத்திரம். யாரு? வெரி குடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? தமிழ்நாட்டில் ஒரு கதாபாத்திரத்தை தலைவிரி கோலமாக சொல்லி என்றால் கண்ணகி என்று சொன்னீர்களே, இங்கேதான் தமிழ் வாழ்கிறது. ஆனால் அவள் கண்ணகி இல்லை. நான் சொல்ல வருவது திரௌபதி. அப்படி நிற்கிறா, உட்காந்துட்டு இருக்கா. ஓகேவா? என் திரௌபதி வேற, உங்க திரௌபதி வேற. கருப்பு திரௌபதி. கருப்புனா அவ பேரு கிருஷ்ணை. திரௌபதி அப்படின்னா அவங்க அப்பா பேர். அது திரௌபதன் திரௌபதி, கேகேயன் கைகேயி, ஜனகன் ஜானகி. இதெல்லாம் அப்பா பேரை வச்சு. முஸ்லிம் பெண்கள் கணவன் பெயரை தன் பெயரில் மாற்றிக்கொள்வதில்லை. பல பேர் தந்தை பெயரை தான் வைத்திருப்போம். நானும் இமாமுதீன் ஷாஜமால் பர்வீன் சுல்தானா தான். தந்தை பெயரால் அறியப்படுகின்ற பெண் உட்கார்ந்துருக்கா. ஓகேவா? டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கா. காட்சி வந்துருச்சா? வேகமா இவர் யார நம்ம திருப்பூர் சொன்னது, இதை திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னதுங்க. ஆனா இவ்வளவு அழகா சொல்லல. நான் மறுபடியும் சொல்றேன். பால்ராவாயன் மாதிரி சுமாரா தான் சொன்னார். ஆனா சுருக்குன்னு மனசுல பட்டுருச்சு. அதை நான் சுமாரா சொன்னா உங்களுக்கு படுமான்னு தெரியல, அதனால அலங்காரமா சொல்றேன். அவ உட்காந்துட்டே இருக்கா. உள்ள சடார்னு உள்ள நுழைஞ்சான் பார்த்தன், அர்ஜுனன். திரௌபதி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திரௌபதி. எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கர்ணனை கொன்னீங்களா? அவ கேட்டாலாம். நாளை கொல்கிறேன் திரௌபதி என்றார்
அர்ஜுனன். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தர்மபுத்திரன் வந்து விட்டார். தர்மபுத்திரன் வந்துட்ட உடனே ரெண்டு பேருக்குமே சங்கடம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நீ இப்ப என்ன பண்ற, போர் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ற? அதே கேள்வியை இவன் திருப்பி கேட்க முடியாது, ஏன்னா ஒரு பெரியவர். பெரியவர் தப்பு செஞ்சா அமைதியா நின்னா. சரி, என்ன பேசிட்டு இருக்க? திரௌபதியிடம் பேச வந்தேன். ஓ சரி, பேசி ஆயிட்டா போ. சரி என்ன, சரி நில்லு நில்லு நில்லு. கர்ணனை கொன்னியா? நாளை கொல்கிறேன் அண்ணா. நாளை கொல்கிறானாம். நாளை வேலையத்து போய் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிற. நாளை கொல்கிறேன் நாளை கொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே, உன் கையில் இருப்பது வில்லா இல்ல புல்லான்னு கேட்டாராம். கேட்டுவிட்டு மூணு பேருமே நாக்க கடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி தருமன் கேட்டிருக்க கூடாது. என்ன காரணம் என்றால், தன்னுடைய வில்லை யாரேனும் படித்து சொன்னால் அவரை கொலை செய்வதாக தன் குருவின் மீது ஆணை வைத்திருக்கிறான் அர்ஜுனன். இது தருமனுக்கு தெரியும், திரௌபதிக்கும் தெரியும். திரௌபதி ஓ என்று அழுகிறாள். அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் வந்து விட்டான். கிருஷ்ணன் திரௌபதியிடம் கேட்டான், ஏன் திரௌபதி அழுகிறாள், என்ன இந்த அழுகை குரல் என்றுதான் காண வந்தேன், என்ன ஆயிற்று? இப்படி நடந்து விட்டது கிருஷ்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற அழாத, நான் உனக்கு தீர்வு சொல்றேன். உட்கார். அர்ஜுனா இங்க வா. பாவம் அப்படி சொல்லிட்டான்ல, கூர்ந்து கவனிங்க. எனக்கு தெரிஞ்சு 60 செகண்ட்ல அவர் இதை சொன்னார். 60 செகண்ட்ல சொல்லிட்டார். இரு இரு இரு, என்ன செஞ்சான்? உன்னுடைய வில்லை திட்டான் இல்லையா, அதுக்கு ஒரே ஒரு பிரகாரம் அவனை கொலை செய்யறதுதான். பரவாயில்ல, கொன்னுடு. நாளைக்கு இது கர்ணனை கொண்டுக்கலாம், இன்னைக்கு கொன்னுடு. ஐயோன்னு அழுறா திரௌபதி. கொல்லணும்னு இல்லப்பா, சாஸ்திரப்படி கொன்னுடுன்னு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவன் உன்னை விட பெரியவன் தானே. ஆமா, ஒரு 4 வார்த்தை கெட்ட வார்த்தை அவனை பார்த்து பேசு. அப்படி பேசினா இந்த பழி போயிடும். அப்படியா? ரொம்ப காலமா சேர்த்து வச்சிருப்பான் போல. பேசிட்டான். பேசின உடனே இப்ப பழி போயிடுச்சு. ஆனா புது பழி வந்துருச்சு. ஏன்னா அப்படி முன்னால் இருக்கின்றவர்களை கொலை செய்கின்றவர்கள் பெரியவர்களாக அவர்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இவ ஓன் அழுறா. ஐயோ அர்ஜுனன் செத்துட்டா, என்ன பண்றது? இதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு இன்னைக்கு நீ செத்துற, நாளைக்கு கர்ணனை கொல்லலான்னு அவர். எப்படி சாவுறதுன்னா ஒன்றும் இல்லை, அவன் உன்னை விட பெரியவன் தானே. ஆமா, நான் உன்னை விட பெரியவன் தானே. ஆமா, எங்க 2 பேருக்கு முன்னால உன்னை நீயே பெருமையா பேசு. ஓகேன்னு அவன் பேசினான். அவன் தற்கொலை செய்து கொண்டதாக அர்த்தமாயிற்று. திரௌபதி இருந்தாளா, பார்த்தன் வந்தானா, தர்மன் இப்படி கேட்டானா, கிருஷ்ணன் இப்படி சொன்னானா என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. 2 விஷயங்கள் வந்து சேர்ந்தன. ஒன்று, நம்மை விட பெரியவர்களை துச்சமாக எண்ணி பேசுவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். அவர்களுக்கு முன்னால் தற்பெருமையாக நிகழ்த்தி கொள்வது தற்கொலை செய்வதற்கு சமம் என்கின்ற 2 அற்புதமான விழுமியங்கள் வந்து சேர்ந்த இடம். பெரியவர்கள் பேசுகின்ற பொழுது உங்களுடைய மனக்கதவுகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் என்று நான் சொல்லுவது வயதில் அல்ல, சிந்தனையாளர்களாக இருக்கலாம், கோபத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்முடைய மனதை நாம் சரிநிலையில் வைத்திருப்பது, நம் மனதை தூர்வாருவது, மனதில் இருக்கக்கூடிய ஆபாசமான எண்ணங்களை வேறறுத்து வீசி எடுப்பது தான் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான நகர்வாக இருக்கிறது. ஆனால் அதை வளர்த்தெடுக்கக்கூடிய சூழல் தான் நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வளர்த்தெடுக்கக்கூடிய சூழல், அந்த வளர்த்தெடுக்கக்கூடிய சூழலுக்கு இல்லை என்று சொல்லி கதவடைத்து விட்டு நாம் வர வேண்டும் என்றால் நம்முடைய மனதளவிலே நாம் எழுந்து நின்றாக வேண்டும். நம் மனதளவிலே நாம் எழுந்து நிற்பது என்றால் என்ன? உங்களுக்கு இது தெரியும். 2 துறவிகள் ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருந்தார்கள். ஒருவன் ஒரு பெண்ணை எடுத்து தண்ணீரில் விழுந்ததிலிருந்து எடுத்து காப்பாற்றுகிறான். இன்னொருவன் அவனை வசைப்பாடுகிறான். பெண் தண்ணீரில் இருந்தால் நீ எடுத்து காப்பாற்றினாய், அவள் ஆடையின்றி இருந்தால் நீ எப்படி தொட்டாய், இது சரியில்லை, நீ ஆசிரமத்திற்குள் வராதே, போ போ என்று சொன்ன பொழுது ஆசிரமத்தை அடைந்து கொண்டிருந்த அந்த இருவரில் அந்த பெண்ணை காப்பாற்றியவன் சொன்னதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் சொன்னான், ஆமாம் தோழனே, நானும் நீயும் நடந்து போகின்ற பொழுது ஒரு விபத்து நடந்தது. அதில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்தாள். அவள் தண்ணீரில் வழுக்கி விழுந்தால் நான் காப்பாற்றினேன். ஒரு பெண்ணை தூக்குவது என்பது ஒரு துறவிக்கு, இந்த வார்த்தைலாம் சொல்றதுக்கு இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. சாமியார்னு சொன்னாலும் பயமா இருக்கு, துறவின்னு சொன்னாலும் பயமா இருக்கு. யாருன்னு சொல்ல? ஒரு மாணவன். அவன்
அவன் சொன்னான், ஆம் நான் தொட்டேன், தூக்கினேன், கரையிலேயே இறக்கி வைத்து விட்டேன், நீ இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய், இறக்கி விடு, உள்ளே போக வேண்டும் என்று சொன்னானே. மனதளவில் யார் சுத்தமாக இருக்கிறார்களோ, யார் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ, யார் அந்த வினாடிகளை கொண்டாடுகிறார்களோ, அவர்கள்தான் வெறுப்பை வேறறுக்கிறார்கள். அவர்களாக நாம் இருப்போம் என்ற என் விருப்பத்தை உங்கள் மத்தியில் வைத்து வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.